அம்மா திங்கட்கிழமை சரியாக 11 மணிக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசித்தார்கள். அப்போது கிளாக்கில் ஒரு பாட்டு பாடினது அது இந்த பாட்டு தான். ஆமென். நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் ரூம்லேருந்து வெளியில் வந்த உடனே கரெக்டாக 11 மணி. நீங்கள் கவனிச்சிங்களா? கவனிக்கலை. இந்த பாட்டு தான் பாடிச்சு. ஆமென், ஸ்தோத்திரம். இனி நாம் துக்கிக்க ஆமென் எந்த தேவையுமே இல்லை. அல்லேலூயா. மற்ற மதத்தினருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், ஆமென், மரித்த பின்பு அவர்களுக்கு ஒரு நீடிய வாழ்வு, நித்திய வாழ்வு இருக்கிறது. ஆமென். இங்கே நாம் அவர்களை ஆமென் சந்தோஷமாய் அனுப்பி வைக்கிறோம். பரலோகத்திலே இதைவிட அதிக மகிமையாக அவர்களை அங்கே வரவேற்கிறார்கள். அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், இவர்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஓய்ந்திருப்பார்கள், இளைப்பாரி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது எந்த ஒரு மனிதனுக்கும் என்ன கிடைக்காது? இளைப்பாறுதல் கிடைக்கவே செய்யாது. ஆமென். இப்பொழுது நித்திய இளைப்பாறுதல். அவர்கள் கடைசியாக வியாதியின் படுக்கையில் இருந்தபோது நீங்கள் வந்த எல்லாருக்கும் தெரியும், சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. நம்ம கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போதும் சத்தம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. வலிக்கிறது, வேதனையாக இருக்கிறது என்றே சொல்வார்கள். பாருங்கள், ரொம்ப நாட்கள் ஆண்டவர் அந்த வேதனையை கொடுக்கவில்லை. அல்லேலூயா. சரியான நேரம். நம்ம எல்லாரும் துக்கப்பட்டாலும், நமக்கு வருத்தங்கள் இருந்தாலும், ஒருவேளை எங்களுக்கு தோன்றலாம், நாங்கள் கொஞ்சம் கூட நல்லா பார்த்துருக்கலாமோ. என்ன நினைச்சாலும் சரி, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா என்ற நிறைவு எல்லாருக்கும் இருக்கணும். பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் இப்படி இருக்கும். நான் கொஞ்சம் கூட நல்லா பார்த்துருக்கலாம் அப்படின்னு இருக்கும். அப்படி அல்ல. ஆயுசு நாட்களை கொடுக்கிறவர், ஆமென், ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும், நம்ம என்னதான் பார்த்தாலும், ஒரு நிமிடத்தை கூட கூட்டி கொடுக்க முடியாது. ஒரு நொடியை கூட கூடுதலாக என்ன செய்ய முடியாது? கொடுக்கவே முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். அம்மா வீட்டில் இருக்கும் பொழுது எங்கள் எல்லாரையும் இணைக்கிற ஒரு பிரிட்ஜ் போல இருப்பாங்க. நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுவோம். அல்லேலூயா. எல்லாரையும் இணைக்கிறது யாரு? ஆமாம், எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கடைசியில் டேப்லெட்ஸ் வாங்கணும். ஒவ்வொரு மாதமும் நிறைய டேப்லெட்ஸ் வாங்கணும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, எல்லா டேப்லெட்டையும் ஒரே ஆள் வாங்க விட மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, 3ஆக பிரிச்சிருவாங்க. என்ன செய்வாங்க? அவங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க? 3ஆக பிரித்து என்கிட்ட கொஞ்சம் தருவாங்க, அண்ணன்ட்ட கொஞ்சம் கொடுப்பாங்க, கொஞ்சம் யார்கிட்ட கொடுப்பாங்க. ஆமாம், அதில் யாராவது ஒரு ஆள் அந்த டேப்லெட்டுக்கு கவரை என்ன செஞ்சிருவாங்க? தொலைச்சிருவாங்க. அது அதிகமாக என்னுடைய தகப்பனார் அந்த ஊழியத்து நிமித்தமாக அதை என்ன செஞ்சிருவாங்க? அதை மறந்துடுவாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, சரியான நாளில் அப்போ மாத்திரை போடுறதுக்கு இருக்காது. நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, இந்த பிரிச்செல்லாம் இனி கொடுக்கக்கூடாது, எங்களுக்கே நேரம் இல்லை. அப்படி தானே? நாங்கள் அங்கே போய் காத்து நின்று வாங்கணும். அதனால மொத்தமாக எங்கள்கிட்டே தந்துடணும், இனி என்ன செய்யக்கூடாது? பிரித்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் திரும்பவும் எல்லாருக்கு மேலேயும் பாரத்தை என்ன செய்ய மாட்டாங்க? சுமத்த மாட்டாங்க. அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. 3ஆ பிரித்து தான் கொடுப்பாங்க. என்னன்னாலும் சரி. அல்லேலூயா. அதே போல எல்லாரிடத்திலும் ஒரே விதமான அன்பாக இருந்தார்கள். ஆனால் வீட்டில் ரொம்ப கீழ்ப்படியாமல் இருந்த பிள்ளை யாருன்னா அது நான் தான். ஆமென். வீட்டில் எல்லாரும் கீழ்ப்படியாமல் இருப்பாங்க, ஆனால் முற்றிலுமாய் கீழ்ப்படியாமல் இருந்த பிள்ளை அப்படின்னு சொன்னால் அது யாரு தான்? அது நான் தான். அவங்க ரொம்ப என்கிட்ட கண்டிப்பாக சொன்னாங்கன்னு சொன்னால் நான் வீட்டிலே இருக்க மாட்டேன், அடுத்து என்ன தேடி வருவாங்க. ஆமென். அப்படிதான். நான் வீட்டுக்கு 2-3 நாளெல்லாம் வரவே மாட்டேன். அம்மா இருந்து அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு முறை அவங்க ரொம்ப அழுது ஜெபம் பண்ணிட்டு காலையில் முந்தி ஒரு ஓட்டு வீடு இருந்தது. ஓட்டுக்கு பக்கத்தில் வெளிச்சம் வருவதற்கு கண்ணாடி வச்சுருப்பாங்க. இவங்க என் மகன் எங்கன்னு சொல்லிட்டு மேலே பார்க்கும்போது நான் மேலே நிற்கிறேன். அப்படி நான் வீட்டுக்கு என்ன செய்கிறது கிடையாது, வர்றதே கிடையாது. உடனடியாக அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி
இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போனாங்க எஸ்தர். அவங்க எல்லாம் வீட்டில் இருந்தாங்க. ஜெபா வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செருப்பும் போடாம என்ன விரட்டி வந்தாங்க. நான் நிப்பேனா, நான் ஓடி அங்க ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் அங்கெல்லாம் சுத்தி அங்க மரிச்சினி எல்லாம் நட்டிருந்தேன். அங்க போய் பதுங்கி இருந்துட்டேன். அடுத்து எங்க அண்ணன்ட்ட எல்லாம் சொல்லி எல்லாரும் தேடி வந்தாங்க. நான் எப்படிப்பட்ட வில்லாதி வில்லேன், சிக்குவேனா? சிக்கவே மாட்டேன். அப்படி அவங்க வேதனைப்பட்டுட்டே இருப்பாங்க. அடுத்து எல்லார்ட்டையும் விசாரிப்பாங்க. தயா எனக்கு நண்பன், நான் தயாயை பார்ப்பேன் சில சமயங்கள்ல. உன்னை தயாவை பிடிச்சி உட்கார வச்சு, பிள்ளை எங்க வச்சு பார்த்த, அவனை எப்ப பார்த்த சொல்லி அவன்கிட்ட நல்லா விசாரிப்பாங்க. ஆனா பாருங்க, அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. எண்ணம் இல்லை, என்னுடைய ஜீவன் போகிற தருவாயில சிறுவயதா இருக்கும்போது எனக்கு நல்ல வெட்டு வரும். அப்போ அப்பா அநேக நாட்கள் இங்க இருக்க மாட்டாங்க. அப்போ நல்ல வெட்டு வந்து அவங்களுக்கு தெரியும், உயிர் போகிற கண்டிஷன்ல இருக்கும், அல்லது மூளையை பாதிச்சிடும், ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போ அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த மகனை எனக்கு உயிரோட கொடுத்தா. ஆமென். ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அன்றைய காலகட்டத்தில் வீடுகளில் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. வரிசையாக என்ன செஞ்சிருவாங்க, இறந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படித்தானே? நிறைய பிள்ளைங்க என்ன செஞ்சிருவாங்க, இறந்து போயிடுவாங்க. குடும்பத்தில் 5, 6 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க வரை பிறப்பாங்க. நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி அவங்க நினைச்சு, என் பிள்ளைக்கு உயிர் போயிடும். அந்த சிச்சுவேஷன்ல அவங்க சொன்னாங்க, இவனுக்கு உயிரை கொடுத்தா இவனை நான் ஒரு ஊழியக்காரனா மாற்றுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நல்லா ஜெபம் பண்ணாங்க. அப்ப நான் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியாம இருக்கும் போதெல்லாம் இதை சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட யார் ஜெபம் பண்ண சொன்னா? என்ன அப்படியே விட்டுருந்தா நான் சமாதானமா போயிருப்பேன். என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீங்க நீங்க, எனக்கு செலவுக்கு காசு தர்றீங்களா? அப்படியெல்லாம் கேட்டு அவங்கள ரொம்ப துன்பப்படுத்துவேன். அது மட்டும் இல்லை, அவர்களை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவேன். என்ன சொன்னாலும் என்ன ஈஸியா, அப்பாவை என்ன செய்ய முடியாது, ஈஸியா ஏமாற்ற முடியாது. ஆனா அம்மாவை என்ன செஞ்சிடலாம், ஈஸியா ஏமாத்திடலாம். ஆனா அந்த நாட்களை எல்லாம் அவர்கள் பலவீனமா இருக்கும்போது நான் நினைத்து வருத்தப்பட்டேன். நான் இவர்களை இப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறேனே. அவர்கள் ஏமாற்றிட்டு அவங்கள்ட்ட காசு கேட்டால் என்ன செஞ்சிருவாங்க, தந்துடுவாங்க. அப்போ உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், அம்மா ஈஸியா ஏமாந்துருவாங்க, ஆனா ஏமாற்றக்கூடாது. நம்ம திரும்பி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு இருக்க சமயத்துல அதற்குரிய சூழ்நிலைகள் இருக்காது. ஆமென், அல்லேலூயா. பிள்ளை என்ன செய்யக்கூடாது, அம்மாவை ஏமாற்றவே கூடாது. ஆமென். அந்த நாட்கள் கிடைக்காது. அப்படியாக அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல இவ்வளவு நேரம் ஏன் அவங்கள பேசிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, இந்த இடத்துல இருக்கிற அநேக விசுவாசிகள் அவருடைய விசுவாசிகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. சிறு வயதிலே தெரியும், ஒவ்வொரு வீடாய் போய் அவர்கள் ஜெபிப்பார்கள். இந்த இடத்துல அப்பா தூர இடத்திற்கு போய் ஊழியத்தை செய்வார்கள். பக்கத்தில் ஒவ்வொரு வீடாய் அவர்கள் ஆலயத்துக்கு வருகிறார்களோ இல்லையோ, அவங்க வீட்டில எல்லாம் போய் ஜெபிக்கிறது. நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், சில வீட்டில எல்லாம் கேட்டை பூட்டி போட்டிருப்பாங்க, நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களும் அடுத்தது வந்திருக்கிறாங்க கூட்டத்திற்கு. நாங்கள் பிஸியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த இப்படிப்பட்ட அவமானங்களை எல்லாம் சகித்து திரும்ப திரும்ப அந்த வீடுகளுக்கு போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு, நேரம் கடந்து செல்கிறது. இந்த வார்த்தையினாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.